இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் மீன் குழம்பு. சித்தி வந்திருக்காங்கல்ல, அதனால தான் நைட்டு சாப்பாடுலாம் வச்சு விட்டுட்டு குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். பூண்டு உரிக்கிற ஒரு பல்லு பூண்டு இவ்வளோ பெருசாக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். சித்தி சூப்பராக சமைப்பாங்க. சரி மீன் குழம்பு வைக்க சொல்லாமேன்னு பார்த்தா தம்பியோட ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அதோட நானே குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கத்திரிக்காய்லாம் போட்டு தான் வைக்க போகிறேன். கத்திரிக்காய் போட்டு வச்சா மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். அதுவே எனக்கு இனியாப்ப பழக்கி கொடுத்தது தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு தனியாக வதக்கி எடுத்துட்டு அப்படியே மீன் குழம்புக்கெல்லாம் தாளிச்சு விட்டாச்சு. சாப்பாடெல்லாம் ரெடியானதுமே சாப்பிட்டுட்டு தங்கச்சியும் சித்தியும் கிளம்பிட்டாங்க. அம்மாவங்க எல்லாம் நம்மள சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அதாவது அடுத்தடுத்த குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா 1 வயசு 2 வயசு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குமா. சரி 2யும் பார்த்துக்கிற முடியாதுன்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி வீட்டில் விடுவாங்க. 2 நாள் அழுதாலும் அப்படியே இருந்துக்கிறங்க. இப்போ உள்ள பிள்ளைங்க பாத்ரூம் கூட போக விட மாட்டேங்குது. கூடவே தூக்கிட்டு போக மாதிரி இருக்கு. நைட்டு என் தங்கச்சி 2 பேரும் கிளம்பும் போதே இவன் அழுக ஆரம்பிச்சிட்டான். சரி நானே தூக்கிட்டு போறேன்னு சொல்லி தூக்கிட்டு போனாங்க. போயிட்டு ஒரு 1/2 hour கூட இல்லை, அழுதுட்டான். வந்து கூட்டிட்டு போயிருக்கா, ரொம்ப அழுகுறான்னு சொல்லிட்டா. அதோட போயிட்டு ஒரு 11:30 வரைக்கும் கூட்டிட்டு வந்தோம். எங்களை பார்த்ததுமே குட்டீஸுக்கு ஒரே ஹாப்பி, சிரிச்சுக்கிட்டே வந்தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.